அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நான் உங்கள் யூடியூப் சேனலில் இந்த வாக்கிங் போவேன். காலையில் போகிறதுக்கு 3 மணி நேரம், வரத்துக்கு ஒரு 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்தில் உங்கள் உபதேசத்தை படித்த யூடியூப்பில் போட்டு போய்ட்டு கேட்டு என்னைய நானே திருத்திக்கிட்டு நல்லா வந்து எப்படியும் நம்மளை திருத்திக்கிட்டு தான் அந்த சாமிகிட்ட போய் உபதேசம் வாங்கணும் எனக்கு ஒரு ஆசை. நான் திருந்திட்டேன். என்ன வீட்டில் எல்லாருமே யாருமே திருத்த முடியலை. அப்பாவோ அம்மாவோ யாரும் திருத்த முடியலை. தானே திருந்தி தண்ணி ஃபுல்லாக போடுவேன், பான்பாக் போடுவேன், பீடி பற்ற வைப்பேன், சுருட்டு குடிப்பேன், எல்லாமே சாப்பிட்டேன். ஆனால் என்னால் மாற்றிக்க முடியலை. உங்கள் உபதேசத்தை பார்த்து நான் அதையெல்லாம் மாற்றிட்டு மனசில் எனக்கு கொண்டு உபதேசம் வாங்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். காலையில் கூட சொன்னேன், நான் யாரையுமே யாராலையுமே மாற்றிட முடியாது. உங்கள் அப்பாவால் மாற்ற முடியுதா, உங்கள் அம்மாவால் மாற்ற, உங்கள் பொண்டாட்டியால் மாற்ற முடியுதா, உங்கள் பிள்ளைங்களால் மாற்ற முடியுதா? எந்த ஒரு மனிதனும் தான் மனசால் அவன் மாறினால் மட்டும்தான் மாற முடியுமே தவிர மற்றவங்களாம் இப்போ நான் மாற்றிட்டேன்னா கூட யாரும் மாற மாட்டாங்க. அவங்க மனசு ஏற்றுக்கணும். இப்போ நான் பேசுகிறது ஒருத்தன் ஏற்றுக்கினா தான் நான் சொன்னபடி அவன் நடப்பான். அவன் ஏற்றுக்கலைன்னா நான் சொன்னதெல்லாம் போகுமா? அவனுக்கு போகாது. அப்போது பேஸ் அடிப்படை ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறதுக்கும் கெட்டவனாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம்? ஏங்க வெளியே ரோடுக்கு போகிறீங்களா? போகிறதா இருந்தால் வண்டி இருக்குது, வண்டியில் போங்க, நடந்தெல்லாம் போகாதுங்க, வெயில். அப்போது ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையை நம்ம செய்த தவறுகள் இவ்வளோ இருக்குது. இனி இந்த வயசு வரைக்கும் இப்படி பண்ணிட்டோம், சரி நடந்து போகும்போது இனிமேல் அதை பற்றி யோசிக்கவே வேணாம். இனி வாழற காலம் 5 வருஷமோ 10 வருஷமோ இல்லை 50 வருஷமோ, ஆனால் நான் நல்லவனாகவே இருப்பேன், நல்லதையே செய்வேன். என் குடும்பத்துக்கும் நல்லது செய்வேன், என் ஊருக்கும் நல்லது செய்வேன், என் குடும்பத்துக்கும் நல்லது செய்வேன், என் மக்களுக்கும் நல்லது செய்வேன். அப்படி வாழ்ந்தால் அதுதான் தெய்வீக வாழ்வு. ஏதோ உபதேசம் வாங்கியிருந்தால தெய்வத்தை யாரும் அடைஞ்சாங்கன்னா அது கற்பனை. உபதேசம் வாங்கி யாராலையும் அடைய முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது கடவுளை அடையிறது. கடவுளை அடையணுன்னா நீ பிறப்புக்கு அதிலேயே உழண்டு ஒரு பிறப்பில் தான் போய் அடைய முடியும். நேராக இங்கே உபதேசம் வாங்கிட்டு நேராக கடவுள்கிட்ட அனுப்புறது இல்லை. இது நீ மனிதனாக மாறுறதுக்கு வழி கிடைக்கும், கடவுளை அடையிறதுக்கு வழி கிடைக்காது. இந்த கற்பனையெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது. நான் பேசுறதுலாம் நிஜம். என்கிட்ட வாங்க, உங்களெல்லாம் கடவுள்கிட்ட அனுப்புகிறேன். எவனாலையும் எந்த கொம்பனாலையும் அனுப்ப முடியாது, சொன்னவனே போக முடியாது. இதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துற பொய்யான விஷயத்த நம்ம ஆன்மீகத்தில் பேசக்கூடாது. ஏன் நான் ஏற்கனவே பொய்யால் தான் வாழ்ந்துன்னுக்கிறான். நீ வேற ஆன்மீகம்ன்ற பேரில் பொய்யை பேசி இன்னும் அவனை மூத்திடாத. உண்மையை மட்டும் சொல்லு. அவன் மனசு தான் அவனை மாற்றும். எவனாலும் யாரையும் மாற்ற முடியாது. பெத்த பிள்ளையால் தகப்பனை மாற்ற முடியாது, தகப்பனால் பெத்த பிள்ளையை மாற்ற முடியாது. ஆனால் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு உன் பிள்ளையாடாது, உன் பிள்ளையே இல்லை. என் பிள்ளைன்றீங்க. இது என்ன காரணம்? அந்த உடலினுடைய அடையாளத்தை வச்சுன்னு இது எந்துன்றீங்க. உள்ளகரும் அவன் இல்லை, உன் பிள்ளை இல்லை. எவனோ அவன் நல்லவனாகவும் இருக்கலாம் கெட்டவனாகவும் இருக்கலாம். நல்லவனாக இருந்தால் உனக்கு உதவி செய்வான், கெட்டவனாக இருந்தால் உன்னை எதிர்த்து கொள்ளுவான். ஆனால் உடல் மட்டும்தான் 4 வீடு வச்சுக்கிற, 4 வீட்டில் குத்தனை விட்டு வச்சுக்கிற, நீ ஒரு வீட்டில் இருக்கிற. 4 வீட்டு குத்தனை காரணம் நீ வாழற மாதிரி வாழ மாட்டான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வான். 4 புள்ள பெற்றுனா 4 வீடு கட்டி வச்சுக்கிற மாதிரி தான் அது. உள்ளகிறவங்களாம் வேறு வேறு, அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வான். இந்த உண்மையை உணர்ந்தான்னா தான் மனுஷன் வாழ்க்கையை திருந்துவான், இல்லைன்னா திருந்த மாட்டான், பாசத்துக்கு அடிமையாகி சாவான். இந்த உலகத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் செஞ்ச தப்பை நானே சாமி மன்னித்த மாதிரி, இறைவன் மன்னித்த மாதிரி நல்லா வந்திருக்கேன். அந்த உலகத்துக்கு இனிமேலுக்கு சின்ன சிறுசுகளாக இருந்தாலும் என்னை மட்டும் மாறுங்கிறது ஒரு ஆசை. சந்தோஷம். மாறினால் சந்தோஷம்தான். மாறட்டும், பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி போய்வோம். முடிவு இறைவன் பண்ணட்டும். ஆத்மானந்த சாமி திருவள்ளம்
தீனதயாளன் வேலூர் மாவட்டம். சொல்லுங்க சாமி. மகாகவி காளிதாசன் இருந்தார் வடநாட்டில். ஆமாம். அவர் ஒரு படிப்பறிவு இல்லாதவர். அவருக்கு இறைவனுடைய சக்தி எப்படி கிடைச்சது, அவர் எந்த குருக்கிட்டனா போய் இது பண்ணாரா அப்படின்றது விளக்கமாக சொன்னேன். அதுதான் சாமி, முதல்ல அதே தான். முட்டாளும் முரட்டந்தனமாக தான் இருந்தால் மட்டும்தான் தெய்வத்தை பார்க்க முடியுன்றதுக்கு ஒரு உதாரணம் மகாகவி காளிதாஸ். அவருக்கு எப்படி அந்த ஞானம் வந்ததுன்றது, அவருக்கு ஞானம் வரல சாமி. அவருக்கு ஞானம் இறைவனால கொடுக்கப்பட்டது, சக்தியால கொடுக்கப்பட்டது. அது அவர் ஒரு ஆள் பார்த்தா இந்த இது இருக்குன்னு சொல்லி சக்தி அது எப்படி அவருக்கு கிடைச்சதுன்றது. அவரு மாடு மேய்ச்சின்னு வர சாதாரண ஒரு ஆள் சாமி. சாதாரண ஒரு ஆள். சராசரி மனுஷனுக்கு இருக்கிற அறிவை விட அவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அவரை யார் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு ஆள். நல்லதா கெட்டதா எதையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு இல்லாத, ஒரு பக்குவம் இல்லாத ஒருத்தர். அப்படி இருந்தவருக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலே நான் இவ்வளோ முட்டாளாக இருக்கக்கூடாதுன்னு யாரை போய் சரணது, காளியை பண்ணுற, காளியை உபாசகம் பண்ணுறது. காளிக்கிட்ட போய் சரணடையும் போது காளி தான் வரம் கொடுக்குறான். காளி தான் வரம் கொடுக்குறான். உலகத்திலே உன்ன மாதிரி முட்டாள் இல்லை, நீ கண் கலங்கி அழுகுற, இந்த முட்டாள்தனத்தை நீக்கி உலகத்திலே உன்ன மாதிரி கவி படிக்கக்கூடிய ஆள் உலகத்திலே இல்லைன்னு நான் காட்டுறேன் பாருன்னு ஒரு இறைவனை முடிவு பண்ண ஒரு வடிவம் தான் மகாகவி காளிதாஸ். அப்படி ஒரு அந்த அருள் கிடைச்சதுனால தான் எல்லா ஞானத்தையும் பாடக்கூடிய அவருக்கு சக்தி கிடைச்சிது. சரி, எல்லாத்தையும் அறியக்கூடிய சக்தி கிடைச்சது, அவரு விதி அவரால் வெல்ல முடிஞ்சுதா? வெல்ல முடியுது. அது ஐயா சொல்லுவாரு. அதுதான் வர வேண்டியதை வந்துட்டு நாம் தலை கால் தெரியாத போயிட்டோம்னு சொன்னால் முடிவு விதியை மாற்றவே முடியாது. அதே மாதிரி அவருக்கும் நடந்தது, எல்லாமே கிடைச்சிது. அவர் என்ன பண்ணியிருக்கணும், தெய்வமும் முன்னாடி தடுக்குது, டேப்பா இதெல்லாம் பண்ணாதரா, இப்படி பண்ணால் உன் கதை இப்படி தான் போய் முடியும்னு. ஆனால் இந்த உலகத்தில் நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு அந்த கட்டுப்பாட்டை மீற முடியாமல் அவர் செய்ய போகும்போது அந்த தண்டனை அவருக்கு கிடைக்குது. எந்த சக்தி ஞானத்தை கொடுத்தாலோ அதே சக்தி கிட்ட இவர் உயிரும் போகக்கூடிய அந்த அளவுக்கு ஆளாச்சு. ஏன் ஞானம் அடைஞ்சவங்களுக்கு எப்படி இந்த தடுமாற்றம் வரும்? எப்படி சாமி வரும்? வரலாமா? வரக்கூடாது. வரலாம். ஐயா கூட சொல்லியிருப்பாரு, எப்பா அவங்களாம் நல்ல நிலைக்கு போனவங்கப்பா, நல்ல நிலைமையில இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சரி, எல்லாரும் நல்ல நிலைமையில இருந்தாங்க, எவ்வளோ பேர் சொன்னார். ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு சீடம் இல்லைன்னு ஏன் சொன்னார்? நல்ல நிலைமையில இருக்கிறதுனா எப்படி சீடம் இல்லாமல் போவான்? போக முடியுமா? ஏன்னா அவருக்கு தெரியும், மகாகவி காளிதாஸ் மாதிரி மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். மேலே போகும்போது ஒரு அப்பனா வாழ்த்துறாரு, பா புல் பேச்செல்லாம் கேட்குறடா, நீ நல்லா இருடா அப்படின்னு வாழ்த்துறாரு. தப்பு பண்ணும்போது அவர் சாபெல்லாம் விடுறதில்ல, இது இவ்வளோதான், அது கர்ம, அதை விடாத பரட்டியாரு. இங்கே அதால் திருந்த முடியலன்னா வேற எங்கே போய் திருந்த போகுது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, எதையுமே அவர் திட்டவே இல்லை. ஆனால் இந்த மடையனுக்கு என்ன தெரியும்னா, என்ன பாருங்க அன்னிலேருந்து அப்படி தாங்க சொல்லிக்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் மனசில் என்ன நினச்சா தெரியுமா? ஆனால் அவருக்கு தெரியும் தனக்கு ஒரு சீடம் இல்லை, புதுமை சித்தர் பண்ண மாதிரி தான், தனக்கு ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் எதுக்கடின்ற மாதிரி நான் எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன், எனக்கு ஆயிரக்கணக்கான சீடர் தான் சொன்னார். கடைசியில் ஒன்று சொல்லுவார், எனக்கு சீடம் ஒத்த கூட இல்லைப்பா. ஏன்னா இந்த பாடம் எப்படின்னா நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி, இதெல்லாம் நடந்துட்டா அப்படியே இருப்பேன்னு வாழ்க்கை நிதர்சனம் கிடையாது. அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன். எப்பா ஈசன் பக்கத்தில் இருக்கிறன்னு கூட கொஞ்சம் கூட சாதாரணமாக இருந்துடாதப்பா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அது எப்போ வேணால் உன்னை தூக்கி களத்தில் இறக்கி விட்டுரும். அந்த ஒரு உண்மை அவருக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி மேலே ஏறினவெல்லாம் நாளைக்கு அங்கே இருப்பானான்னு டவுட்டு. இவனை நம்பி நம்ம எந்த வாக்கியம் கொடுத்துடவே கூடாதுன்னு அவர் கடைசி வரைக்கும் தனக்கு ஒரு சீடை இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னு சொன்னார். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. மகான் இந்த காலத்துலையும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், நாளைக்கும் என்ன ஆக போகுது தெரியும். புரியுதுங்களா? மகான்கள் யாரும் சாதாரண ஆளுகள் கிடையாது. எல்லாருக்கும் இப்போ ஐயாவுக்கு என்ன நிலையில் இருக்கிறான்னு கூட யாருக்கும் யோசிக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் இல்லை, அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லை. ஒரு சமாதின்றது தனக்குள்ள அந்த உயிரை உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத அந்த சாகசத்தை யாரால் பண்ண முடியும்னா ஒரு மகானால் மட்டும்தான் பண்ண முடியும். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ
ஒரு சமாதி அடைஞ்சால் அந்த உடல் என்னெல்லாம் இருக்கும், அந்த உடம்புல என்னெல்லாம் மாற்றம் வரும்னு சொன்னாரோ அந்த மாற்றங்கள் எல்லாம் ஐயாவோட உடம்புல இருந்ததை யார் பார்த்தா? நாங்கள் பார்த்தோம். நாங்கள் பார்த்ததுனால அந்த உண்மையை சாதிக்கிறோம். சத்தியத்தை சாதிச்சா மட்டும்தான் நிற்கும். என் மனசுலேயே வச்சுட்டு ஆமாம் ஆமாங்கன்னு போயிட்டானா யார் காப்பாற்றுறது? நாம தானே காப்பாற்றி ஆகணும். அவர் அந்த உடம்புல நிற்கிறாருன்றதை உணர்ந்தோம். ஏன்னா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அந்த உடம்புல அறிகுறியை நாங்கள் பார்த்தோம். சராசரி மனுஷன் இந்த உடம்பை மட்டும்தான் பார்க்குறான். ஆனால் அவரை உள்ளே கூட்டுன்னு போய் அந்த உடம்பை பரிசுத்தமாக கழுவும் போது அந்த உடலில் நடக்கக்கூடிய 1000 விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். ஒரு இடத்துலையும் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, சமாதி ஆகும்போது இந்த உடம்புல இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்பா, அதை வச்சு நீ கண்டுக்கலாம், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் எதை சொன்னாரோ அந்த எல்லா அறிகுறியும் அந்த உடலில் இருந்தது. அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நாம வளைஞ்சு கொடுக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது சாமி. இதை பார்க்காம எல்லாரும் மாதிரியும் வந்துட்டு அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்த எல்லாருக்கும் இந்த உடம்பை மட்டும்தான் பார்த்தாங்க. இந்த உடலுக்குள்ளே நடந்த எந்த விஷயமும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாதனால எப்பவுமே காற்று மாறுற மாதிரி இந்த மனசை மாற்றின்னு போயினாக்கிறான். இவர் இல்லைன்னா அவர், அவர் இல்லைன்னா அவர். திருமூலரே 4 பேர் தான் வந்தாங்க அங்கேருந்து. அவர் சொல்கிறாரு, 8 பேர் நாங்கள் அங்கே இருந்தோம், 4 பேர் அவர் பக்கத்தே உட்காந்துட்டாங்க, நாங்கள் 4 பேர் தான் வந்தோன்னு. அப்படி தானே சாமி? ஆனால் இன்றைக்கி 1000 பேர் வந்துக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் டைரெக்டாக சிவன்கிட்டேருந்தே வர வாங்கின்னு வந்தோன்னு சொல்கிறாங்க. யாராவது வர முடியுமா? வர முடியுமா? சிவனை எவனாவது பார்த்துருக்க முடியுமா? ஐயா கேட்பாரு, சிவனை கும்பிட்றேன் யாரா சிவனை பார்த்தீங்க? சிவன் இருக்கிறாருன்னு தான் உடம்புல யார் பார்த்தாங்களோ அவங்களால மட்டும்தான் சிவத்தையே காட்ட முடியும். பார்க்காத சராசரி மனசான சிவத்தை காட்ட முடியுமா? எங்கள் அப்பா யாரும் நான் பார்த்தேன், அதனால எனக்கு பின்னாடி வர தலைமுறைக்கு இவர் தான்ப்பா அப்பான்னு சொல்ல முடியும். பார்த்ததுனால சொல்கிறேன். அப்போ சிவனை யார் காட்ட முடியும்னா யார் பார்த்தாங்களோ, யார் உணர்ந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் சிவனை காட்ட முடியும். மற்ற யாராலையும் சிவனை காட்டவே முடியாது. மற்றவங்களாம் யார்? சராசரி மனுஷன் மட்டும்தான். ஏன்னா ஒரு குருநாதாரால் மட்டும்தான் இந்த மூச்சானது தினம் தினம் சாகுது. என்ன சாமி தினம் தினம் செத்துதுன்னா அப்புறம் நான் எப்படி உயிராகிறேன் அப்படின்னு சொன்னால், இது 21,600 முறை இந்த சுவாசம் நடக்குது. இதை என்னைக்காவது நம்ம குறைச்சிக்கிறோம்னா இதை குறைக்கதே இல்லை, இன்னும் அதிகப்படுத்துகிறோம். மனசில் ஒரு ஆசை உதயமானால் இந்த 21,600ன்ற மூச்சு இது இன்னும் அதிகப்படும். மனசில் காமம் அதிகமானால் இந்த மூச்சோட அளவு இன்னும் அதிகப்படும். அப்போது என் வாழ்நாளில் நான் எதையெல்லாம் தேடி ஓடணும், காமத்தையும் ஆசையும் பாசையும் தேடி நான் ஓட 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 என்னோட மூச்சு விரயமாகினே இருக்குது. மூச்சு விரயமாக என்னோட ஆயுள் விரயமாகிட்டே இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? தினம் தினம் இந்த மூச்சு செத்துக்கினே இருக்குது. இப்படி சாகக்கூடிய ஒரு மூச்சை சாகா கலையாக மாற்றணும். சாகா கலையாக மாற்றணும்னா புலன்கள் வழி போகாமல் இந்த மூச்சை உள்ளுக்குள்ளே ஓட்டக்கூடியது யாருக்கு தெரியும்னா, சாகாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் சாகா கலையை கற்றுக் கொடுக்க முடியும். சாக போகிற மனுஷனால் சாகா கலையை கற்றுக் கொடுக்கவே முடியாது. புரியுதுங்களா? அப்போ சாகாமல் இருக்கணும்னு யாருக்கெல்லாம் ஆசை வந்ததோ, சாகாமல் யார் இருக்கிறாரோ, யார் சிவமாக இருக்கிறாரோ, யார் சாட்சியாகிறாரோ அவரை பிடிச்சாலும் மட்டும்தான் நாம் சாகாமல் இருக்க முடியும். சாகக்கூடிய யாரை பிடிச்சாலும் நமக்கும் அந்த மரணமானது தொத்திக்கும். புரியுதுங்களா? எப்பவுமே நாம் நம்ம கொள்கையில் தெளிவாக இருக்கணும். இந்த மூச்சோட ரகசியம் ஒன்று இருக்குது, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு அப்பியாசிக்கு இந்த மூச்சோட ரகசியம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை எப்போ மாற்றலாம், எப்படி மாற்றலாம், எந்தெந்த நிலையில் மாற்றணுன்ற அந்த அறிவு அவங்களுக்கு வேணும். அந்த அறிவு இருந்தால் யார் சொல்லுது நாம் கேட்கவே மாட்டோம். ஏன்னா எனக்கு தெரியும் நாம் சொல்லக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். அப்போது நான் இந்த மூச்சோடு உறவாடணும். ஊரோடையோ இந்த உலகத்தோடையோ உற்றார் பற்றோட உறவாடினா நம்மளை கொண்டு போய் ஊருக்கு எல்லையில் வச்சுருவான். நம்ம ஊருக்கு உள்ளே வாழணும்னு ஆசைப்பட்றோம். சரிங்களா? எப்போவுமே கவனமாக இருங்க. சொல்லுங்க சாமி. புரியுதா சாமி? எல்லார் நிலையும் மாறும். எல்லார் நிலையும் மாறணுன்றதுக்கு வழிகாட்டி மகாகவி காளிதாஸ் ஒருத்தர். புரியுதுங்களா? மாறாமல் இருந்தால் அவங்க தலையும் தப்பும். மாறினா மேலகரம் போட்டுருவான். வரம் குத்துவன்
எடுத்துருவான் சாமி, எடுத்துருவான். சொல்லு சாமி. அப்புறம் திருக்கட்சி நம்பியும் ராமானுஜர் தான் வந்து பெருமாள் பார்த்துருக்காங்க. ஆமாம். திருக்காட்சி நம்பிக்கும் ராமானுஜருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை, அவங்க கிட்ட இருக்கிற வித்தியாசம்? 2 பேரும் வேற வேற காலம். 2 பேரும் வேற வேற காலம். ஆனால் 2 பேருமே இதுதான் உண்மை, பெருமான் தான் உண்மைன்னு என்ன பண்ணிட்டாங்க, அவரு தான் வாழ்நாளெல்லாம் பெருமான் போயிட்டாரு. அந்த பாரம்பரியத்தில் வந்த யாரும் சரணை தொட மாட்டாங்க. யாரு? ராமானுஜரோட பாரம்பரியத்தில் வந்தவங்க யாரும் தொடக்கூட மாட்டாங்க. அவருக்கு வந்து குருநாதர் இருந்தாரு, ஆனால் திருக்கட்சி நம்பிக்கை குருநாதர் இருந்தார். அதான் சாமி, அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க யாரும் தொடக்கூட மாட்டாங்க. ஆனால் ராமானுஜர் தன்னோட தாழ்த்தப்பட்ட குருநாதரை அவங்க வீட்டு வரையும் கொண்டு போறாரு, வீட்டில் சாப்பிட வைக்கிறாரு. அவர் தான் என் குருன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? இந்த திருக்கட்சி நம்பி தான் மற்ற அவர் கூட பிறந்தவங்க எல்லாம் இருந்தால் கூட இன்னைக்கு வரைக்கும் யாரை உலகம் பேசுதுன்னு சொன்னால் சுயநலம் இல்லாமல் வாழ்ந்த அந்த திருக்கட்சியை நம்பியை மட்டும்தான் இன்ன வரைக்கும் உலகம் பேசினுக்கு சாமி. இன்னைக்கு இந்த சபையில் யாரை வச்சு பேசுகிறா? அவங்க கூட பிறந்தவங்க யார் பேரா தெரியுமா? யார் பேரும் தெரியாது. ஏன்? இன்னைக்கு அவருக்கு பூந்தமல்லியில் ஐவேல் கோட்டை இருக்கு, பெருமாள் கோயில், அது அவர் இடம் தான் சொல்கிறேன். அதே தான் அந்த கோயில். இப்போ இருக்கக்கூடிய பூந்தமல்லியில் இருக்கிற கோயில் திருக்கட்சி நம்பிக்காக அவங்க பாரம்பரியமாக சொத்து இதை வச்சு போச்சுக்கப்பா அப்படின்னு அவங்க பூர்வீகமாக கொடுத்த சொத்துல தான் இன்னைக்கு ஒரு பெருமாள் கோயில் கட்டி அந்த பெருமாள் கோயிலில் பூவெல்லாம் எடுத்துன்னு போய் தான் காஞ்சிபுரம் வரதராஜருக்கு டெய்லி மாலை போட்டு இருந்தார். அப்போது சுயநலம் இருக்கக்கூடாது எங்கேயுமே. அது பக்தியாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் சுயநலம் இருக்கக்கூடாது. எல்லாம் எதை அழிக்க வரோம்னா எனக்கு எந்தன்ற ஒன்று அழியணும். உன்னால் பக்தியில் அழிக்க முடியும்னா அழிச்சிக்கோ. நீயும் நாளைக்கு ராமானுஜரா ஆவ, நீயும் நாளைக்கு திருக்கட்சி நம்பி ஆவ. இல்லை யோகத்தில் தான் அழிக்க முடியும்னா நாளைக்கு நீயும் ஒரு ஞானி ஆவ, நீயும் ஒரு மகான் ஆவ. யாரால் எதில் அழிக்க முடியுமோ அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வழி எடுத்துக்க வேண்டியதான் சாமி. அதுக்கு உதாரணமாக தான் மகான்கள் எல்லாம் உருவாகிறாங்க. சரிங்களா? ராமானுஜரோட வாழ்க்கை பெரிய போராட்டமான வாழ்க்கை. இன்னைக்கு யாரையோ பார்த்துருப்போம். ஒரு தலைவர் ஒரு விஷயத்தை, இப்போ கம்யூனிஸ்டில் ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், கியூபாவில் ஒரு அதிபர் யாரு? பிடல் காஸ்ட்ரோ. அவரும் ரொம்ப காலம் வாழ்ந்துக்கிறாரு, அந்த நாட்டோட அதிபராக இருந்தார். யாரை எதிர்த்து வாழ்றாருன்னா அமெரிக்கா என்ற ஒரு தேசத்தை எதிர்த்து, அமெரிக்கா என்ற ஒரு தேசத்துக்கு பக்கத்திலே வாழ்றாரு. சின்னோண்டு நாடு, எனக்கு எலிப்பொறி மாதிரி இருக்கிற ஒரு நாடு, அந்த நாட்டில் ஒரு அதிபர். ஆனால் அமெரிக்காவில் அந்த நாட்டை அடிக்கவே முடியல, அவரை மாற்றவே முடியல. அவங்கள எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அவரோட கடந்த காலத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவர் வாழ்க்கையில் 100 முறைக்கு மேலே அவருக்கு விஷம் கொடுத்து சாவடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிறாங்க. யாரு? பிடல் காஸ்ட்ரோ. சாகிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ண மாதிரி ராமானுஜரோட வாழ்க்கையில், ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, சம்பிரதாயத்தெல்லாம் உடைக்கிறார். யாரும் இந்த சமூகத்தை உயர்ந்தவனும் இல்லை, யாரும் தாழ்ந்தவனும் இல்லை, எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். அதனால எல்லாரும் ஒன்று தான் சொல்லக்கூடிய அந்த மரபை உடைக்கிறார் அவர். எந்த மரபை? வேற நீ வேற நான் வேற ஆச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபுலேருந்து அந்த மரபை எல்லாத்தையும் உடைக்கும் போது அந்த சம்பந்தப்பட்டவங்க அவரை இவர் இருந்தாருன்னா நம்மளோட சம்பிரதாயத்தை காலி ஆகிடும்னு சொல்லி பல தடவை அவரை முயற்சி பண்ணுறாங்க. ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை காப்பாற்றணும்னா ஒரு மகானுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது. நாமெல்லாம் எந்த மொழி சாமி? இந்த கணக்கு நாமெல்லாம் ஒரு தூசு. இன்னும் எவ்வளோ போராட்டங்கள் இருக்கு. ஆனால் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிற தைரியம் இருக்கிறதுனால நாம் எப்போவுமே போராட தயாராக சாமி. அந்த மாதிரி நம்ம போராடணும்னு நினச்சோம்னா இந்த மகான்களோட வாழ்க்கையெல்லாம் நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும். எங்கேயுமே அவங்க வளையவே இல்லை. இதுதான் முடிவுன்ட்டாங்கன்னா சாகிற வரைக்கும் அந்த முடிவுலேருந்து அவங்க மாறவே இல்லை. இந்த ஒன்றை நாம் எடுத்துக்கிட்டோம்னா நாம் பயணம் தொடாத போகலாம் சார், கெடாமல் போகலாம். சரிங்களா? ஆத்மானம் சார். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல
நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே, போலி வாக்கு